அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று இந்த வீடியோவில் சூரத்துல் இஹ்லாஸ் உடைய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். அதில் குர்ஆனுடைய 3 பகுதிகளில் ஒரு பகுதிக்கு சமமானது இஹ்லாஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வந்துள்ள சஹீஹான ஹதீஸ்களை பற்றி இன்று பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, ஓர் இரவில் குர்ஆன் 3இல் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியுமா என்று கேட்டார்கள். ஒரே இரவில் எவ்வாறு குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை ஓத இயலும் என்று மக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் குர்ஆனின் 3இல் ஒரு பங்கிற்கு ஈடானதாகும் என்று கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1477, புகாரி 5014. அடுத்த ஹதீஸாக, ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்னும் அத்தியாயத்தை திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டிருந்ததை மற்றொரு மனிதர் செவிமடுத்தார். இதை கேட்ட அந்த மனிதர் விடிந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அதை பற்றி கூறினார். அந்த சிறிய அத்தியாயத்தை திரும்ப திரும்ப அவர் ஓதியதை நான் கேட்டேன் என்று. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அந்த அத்தியாயம் குர்ஆனுடைய 3இல் ஒரு பங்கிற்கு ஈடானதாகும் என்று சொன்னார்கள். இதனை அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 5013, 5015, 7374.